பாக்க எப்படிப்பா இருக்கான்? நெருப்பு மாரி இருக்கான் சார். கன்னி ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் பயம் அறியாதவங்க. ஆனா, தனக்குள்ள பயம் இருக்கு. ஆனா வெளி காட்டிக்க மாட்டீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் தலைப்பு என்ன போட்டிருக்கோம், இந்த வீடியோ பதிவு எதற்கு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? வரக்கூடிய 15ஆம் தேதி முதல் உங்களுடைய தலைவிதி மாறப்போகுது. 100% சீக்ரெட்டான விஷயங்கள பகிர போறோம். 5 கிரகங்களுடைய பலத்தால வாழ்க்கை அப்படிங்கிறது வளமாக மாறப்போகுதுன்னு நான் சொல்றேன். இப்ப கன்னி வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா விதங்களையும் சந்தேகப்படக்கூடிய ஒரு ஆட்கள் தான். தப்பு கிடையாது. ஏன்னா இவங்கள பொறுத்தவரைக்கும் ஆராய்ச்சி குணம் அதிகமாக படிச்சவங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அது ஏன் நடந்துச்சுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு, அது எதனால, எங்க, எதுக்கு இப்படி நடந்துச்சுன்ற அளவுக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்து அது ஆதி முதல் அந்தம் வரைக்கும் ஆராய்ச்சி செய்து, அது இவங்களுக்கு திருப்திய கொடுக்கிற வரைக்கும், அதிலிருந்து விலகாதவங்க இந்த கன்னி ராசிக்காரங்க. கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கை துணையா இருந்தாங்கனாக்க, உங்களுடைய வாழ்க்கைன்றது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமோ, அப்படி இருக்கும். உங்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது இவங்க குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். ஆனா கன்னி ராசிக்காரங்களுடைய அந்த பாசத்த மத்தவங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதனால அன்ப வச்சா மாத்திக்க முடியாம சில இடங்கள்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு யார் மீதும் நம்பிக்கை கொஞ்சம் எவ்ளோ ஆராய்ச்சி பண்ணாலும் சரி, அன்புங்கிற விஷயத்துல வந்துட்டு அடிமையா மாறிடுறீங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இதுதான் உங்க வாழ்க்கைக்கான சூட்சுமம். சோ, எந்த மாதிரியான மாற்றங்கள 15ஆம் தேதி முதல் நீங்க எதிர்பார்க்கலாம்? பார்க்கலாங்களா? கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் கலங்கவே மாட்டீங்க. எவ்ளோ பிரச்சனை வரட்டும். ஆனா இவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைலாம் கேட்டாக்க நமக்கே தல கிறுகிறுன்னும். யாருன்னா கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சவங்க இருந்தா கேட்டு பாருங்க. அசால்ட்டா பேசுவாங்க. "விடுங்க பாத்துக்கலாம்." அப்படிங்கிற மாதிரி. எப்படிதான் அவங்களால முடியுதுன்னு நம்மளால யோசிக்க கூட முடியாது. நம்மளால சின்னதா ஒரு பிரச்சனைனாவே சொடங்கி போய் உட்காந்துருவோம் இல்லையா? அவங்களுடைய பிரச்சனைலாம் ஜாஸ்தி. இதனால கடவுள் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவங்கள வச்சு செய்றாரு போல. தப்பா நெனச்சுக்காதீங்க கன்னி ராசிக்காரங்க. உங்களால சமாளிக்க முடியுது. அதனால அதாவது கோடியில சம்பாரிக்கிறவனுக்கு கோடிக்கணக்கான பிரச்சனை. லட்சத்துல சம்பாரிக்கணும் லட்ச பிரச்சனை. அந்த மாதிரி கன்னி ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும், நீங்க கோடீஸ்வரங்க. பிரச்சனைய சமாளிக்கிறதுல. அதனால தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து டிசைன் டிசைனா பிரச்சனைய கடவுள் குடுத்துட்டு இருக்காரு. சோ உங்கள பொறுத்தவரைக்கும், வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? டக்கு டக்குன்னு சொன்னேன்னா, கன்னி ராசிக்காரங்க ஆர்வமா பார்ப்பீங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அட போம்மா அங்கிட்டுன்னு போயிடுவீங்க. சோ நான் டக்கு டக்குன்னு சொல்லட்டுங்களா? கூடுதலான பணவரவு மகிழ்ச்சிய தரப்போகுது. பண விஷயத்துல நிறைய இடங்கள்ல மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? கூடுதலாவே பணம் குடுக்குறாரு கடவுள். மகிழ்ச்சியா இருங்க. எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு. கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். பழைய கடன்களை நீங்க வந்து அடைக்க போறீங்க. உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் கவனமா இருக்கணும். பொதுவா நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. கையில பணம் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆரோக்கியத்துல பிரச்சனை வருது. ஏன் தெரியுமா? ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய பார்க்கிறோமே தவிர்த்து, ஆரோக்கியத்து மீது அக்கறை செலுத்துறதில்ல. அதே தான் வந்து கன்னி ராசிக்காரங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோ ஆரோக்கியத்துல கவனம் இருக்கட்டும். சரியான உணவும், சரியான தூக்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடும்பத்த பொறுத்தவரைக்கும், திருமண முயற்சிகள் மேற்கொள்றீங்க அப்படின்னாக்க பொறுமை அவசியம். திருமண வயதில இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை அமையறதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். எடுத்தேன், கவுத்தேன்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிராதீங்க. கணவன் மனைவியை பொறுத்தவரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு குடுத்து, அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. குடும்பத்துல தந்தையின் மூலம் பணவரவுக்கும், பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு அதிகங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நிறைய விதங்கள்ல நன்மைகள கொடுக்க போகுது. பெரியவங்களுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு பக்கபலமா இருக்க போகுது. அரசாங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமான முடிவை கொடுக்கும். வழக்கு வம்புகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அலுவலகத்துல பணி சுமை அதிகரிச்சாலும், உங்களுக்கான பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப் போகுது. அதிகாரிகளும், சக ஊழியர்களும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துப்பாங்க. நீங்க சொல்றதுக்கு மறுபேச்சு இல்லன்னு வச்சுக்கோங்களேன். வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கன்னி ராசிக்கு விற்பனை, லாபம், திருப்தி தருவதாக இருக்கும். பற்று, வரவு அதாவது வரவு செலவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பெட்டி கடை இந்த மாதிரியான சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அதற்கான முயற்சிகளும் சாதகமாக முடியும். குடும்பத்தை ஆளும் பெண்கள பொறுத்தவரைக்கும் உற்சாகமான நாட்களுங்க. இனி வரக்கூடிய நாட்கள். உறவுக்காரங்களுடைய வகையில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலையும் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சோ, இப்போ வந்து சுருக்கமான விளக்கம் சொல்லியிருக்கேன்.
எதுவுமே உங்களுக்கு குத்தம் குறை சொல்ற மாதிரி இல்ல. 15ஆம் தேதி முதல் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. இத நான் எப்படிங்க சொல்ல முடியும்? உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகனுடைய அமைப்பு பொறுத்து. கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இந்த 6 நட்சத்திரங்களுடைய ஆட்சிய தான் பொதுவா நம்ம கன்னின்னு சொல்லுவோம். கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்கா, உங்க ராசியில சுக்கிரன், கேது கூட்டணியில இருக்காங்க. ரண, ருண, ரோகஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில அமர்ந்திருக்காரு. கடத்திரஸ்தானத்துல ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்துல குரு பகவானும், தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும், அயன சயன போகஸ்தானத்துல நவகிரகங்களின் தலைவன் சூரிய பகவானும், குளிர்ச்சியான கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானும், புத்திக்கு அதிபதின புதன் பகவான். இவங்க 3 பேரும் கூட்டணியா அமர்ந்திருக்காங்க. கிரக நிலையை வைத்து பார்க்கிறப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி வரக்கூடிய நாட்கள்ல தடைகள் நீங்கும். சுப நிகழ்ச்சிகள்ல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். தந்தை, தாய் வழி உறவுகளால உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்க போகுது. தீவங்களுடைய சேர்க்கையால அவதிப்பட்டீங்க. அவங்கள விட்டு விலக முடியாம நிறைய இடங்கள்ல தவிச்சீங்க இல்லையா? அந்த நிலை மாறப்போகுது. அவருடைய பிடியிலிருந்து விடுபட போறீங்க. பொருளாதார நிலை அப்படிங்கிறது சிறப்பாக வளம் பெற்று இருக்க போகுது. உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். உங்க மீதான அவப்பெயர்கள் மறைந்து செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். வாழ்க்கை முழுவதுமே பயன்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாக போகுது. லாபம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய கன்னியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மேலிடத்துல உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் உண்டுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிட்டு சிறந்த மாணவரா வளம் வர போறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டினாக்க பெருமாளை சனிக்கிழமைகள்ல வழிபாடு செய்ய மனக்கவலைகள் அகலும். சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது 15ஆம் தேதி முதல் கன்னியுடைய வாழ்க்கை நிலையை பார்த்தோம். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு கூடுதல் விவரம் இருக்கும். உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களுக்கு நல்ல விதமான பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும். அதாவது அறிவு திறன் அதிகரிக்குங்க. பக்தி மார்க்கத்துல செல்வதன் காரணமா மனைவியுடைய பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில் ரீதியா பாக்குறப்போ புதுசா நீங்க கொள்முதல் செய்யக்கூடிய பொருளின் காரணமா தொழில்ல அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்பட போகுது. தூர தேசங்கள்ல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். புதிய முயற்சிகளால பண வருமானம் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கிட்ட நட்பு பாராட்டுவதால வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அழகிய ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம். அதிகாரிகளுடைய நட்பால ஆதாயம் பெறுவீங்க. நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை கொடுக்குங்க. மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன் நன்மைகளை வழங்குறாங்க. சங்கர நாராயணனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் போகும். வரியஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய உங்களுடைய நட்சத்திரநாதன் அதிபதி செலவுகளை அதிகரிச்சாலும் உங்களுடைய பணவரவு அதை சமாளிச்சிரும். ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரனால வரவு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். அடுத்ததா அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல சஞ்சரிக்கூடிய குருவால உங்களுடைய நிலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். தொழில ஏற்பட்டிருந்த சிக்கல்களுக்கு முடிவு கிடைக்கும். குடும்பத்தோடு மகிழ்ச்சியோட நிறைய சுப நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு கொண்டாட போறீங்க. மேலும் இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல சுப காரியங்களுக்காக வீடே விழா கோலம் கொண்டு காணப்படும். என்னடா அது தனிப்பட்ட வீட்டோட விழாவா இல்ல வந்து திருவிழாவான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டாட்டத்துல திளைக்க போறீங்க. உடைய பயணங்களால ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது. அரசு பணியாளர்களுக்கு நீ எதிர்பார்த்தபடியே தலைமை பதவிகள் தேடி வரப்போகுது. வீரம் பொங்கக்கூடிய உங்களுடைய சேவைகள் அனைவராலையும் அங்கீகரிக்கப்படும். இசை மீது ஆர்வம் அதிகரிக்கும். முக்கியமா நீங்க எதிர்பார்த்த விதத்துல உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். மகான்களுடைய தரிசனத்தால மனசுல மகிழ்ச்சி உண்டாகும். மன அமைதி காணப்படும். வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும். உத்தியோகம் மற்றும் தொழில்ல அபிவிருத்தி ஏற்படுங்க. புத்திர பாக்கியம் ஏற்படும். தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. அடுத்ததான் சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமையான நாட்கள் காத்துக்கிட்டு இருக்கு. மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும்.
உங்களுடைய வாக்கு வன்மையால வருமானம் பெருகும். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அரசாங்கத்தால அனுகூலமான பலன் உண்டு. விரும்பிய பொருட்கள் எல்லாமே வாங்கி குவிக்க போறீங்க. சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்க போகுது. புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியோட வெற்றி பெற போறீங்க. கல்வியில தேர்ச்சி, தெய்வ சிந்தனைகள், தர்ம சிந்தனைகள் ஏற்பட போகுது. சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிரபலமானவர்களுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்க போகுது. புத்தக வெளியீடு போன்ற தொழில்கள்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. ஆக மொத்தத்துல இந்த நட்சத்திரத்துக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நாட்களா காத்துக்கிட்டு இருக்கு. மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கு. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள்ல முன்னேற்றம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுங்க. உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால உங்களுடைய நிலை உயர போகுது. பொது பலன், நட்சத்திர பலன் பார்த்தாச்சு. இன்னும் கூடுதல் தகவலா, குரு பகவான் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியில 9ஆம் வீட்டுல தங்குறதுனால, அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்க ராசியின் மீது இருக்கிறதுனால, சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். 9ஆம் வீட்டுக்கு அதிபதியா சுக்கிர பகவான் உங்க ராசியிலே இருக்கிறதுனால, நல்ல முறையில நிறைய நல்ல பலன்கள் உங்களை வந்து சேரும். 6ல இருக்கக்கூடிய சனியால வேலைக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலா கிடைக்கும். உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால உங்களுடைய லாபம் அதிகரிக்குங்க. ரொம்பவே விசுவாசமா உங்களுக்கு கிட்ட நடந்துப்பாங்க. சக வியாபாரிகளும் உங்களுக்கு அனுசரணையா நடந்துப்பாங்க. திருமணமான பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது உடல் ஊனமுற்றவங்களுக்கு, ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகும், நன்மைகள் அதிகரிக்குங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாள் வரக்கூடிய 15ஆம் தேதி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7 பயன்படுத்திக்கோங்க. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானுங்க. தினமும் காலையில வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி முருகப்பெருமனுடைய நாமத்தை ஓம் முருகப்பெருமனை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை 27 முறை சொல்லி அன்றாட வேலைகளை தொடங்குறப்போ எல்லா விதங்கள்லயும் நன்மைகள் உண்டாகுங்க. பொதுவாவே கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 15ஆம் தேதி முதல் ஒரு தலைவிதி மட்டும் இல்லைங்க, எல்லா விதங்கள்லயும் சாதகமான அமைப்புல காலம் பதில் சொல்ல போகுது. வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கான வேலையை மட்டும் கண்ணும் கருத்துமா செஞ்சீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு நிரந்தரமாக இருக்க போகுது. அதாவது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மத்தவங்க எல்லாரும் வாய் மேல விரல வச்சு கை கட்டி வாய் பொத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலைக்கு கடவுள் உங்களை உயர்த்தி தொட்டதெல்லாம் பொண்ணாக மாற்றக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. பயன்படுத்திக்கோங்க. நம்முடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கும் என்னைக்கும் எல்லா நாட்களுமே கன்னி ராசிக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு. ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி.